மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல தேர்தல் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் நடக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரு கூட யாரு கூட்டணி வைக்க போறா, யாரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்க போறாங்க. இந்த விஷயம் மக்கள் கிட்ட மட்டும் இல்லாம அரசியல் கட்சிக்குள்ளவே பல கேள்விகள், பல எதிர்பார்ப்புகள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழக விஜய் தனித்து தான் நின்றுகிட்டு இருக்காரு. ஸோ யார் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு எந்த ஒரு பேச்சுமே இல்லை. ஆனா மத்த கட்சிகள்லாம் சொல்றாங்க, நான் இவங்க கூட போவேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி. பட் விஜய் இதை பத்தி எதுவுமே வாய் திறக்கல. ஸோ இந்த விஷயத்தையும் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சோ அது என்ன விஷயம்? அதாவது தமிழக வெற்றி கழகம் இவங்க தனித்து நிப்பாங்க அப்படின்னா தனித்து நிக்க மாட்டாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா மூன்றாவது அணி உருவாக்குறதுக்கான அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல தான் தமிழக வெற்றி கழகம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துருக்கு. இதன் மத்தியில பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டு பேரும் கூட்டணி உறுதிப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் பாஜக கூட்டணியில பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் இன்னும் சரியான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடாம இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தேமுதிகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இந்த கட்சிகளே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி கொஞ்சம் என்னவா இருக்குது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் உறுதிப்பட எதுவுமே சொல்லவே இல்லை, பேசவும் இல்லை. ஆனா இங்க திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா உறுதியாவே இருக்கிறாங்க. அது திமுக கூட்டணி போன சட்டமன்ற தேர்தலில் இணைந்த கூட்டணி, அதே கூட்டணி இருக்கிறாங்க. பிளஸ் இன்னும் சில கட்சிகள் ஆட் ஆயிருக்குது. இப்ப எஸ்டிபிஐ அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க, ஆட் ஆயிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாமக வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, தேமுதிகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்குதா நம்மளுக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. சோ இதன் மத்தியில இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எப்படியாச்சுன்னா உள்ள கொண்டு வந்துடணும், பாஜக கூட்டணியில் உள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகளை எல்லாம் ஒன்றிணைத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கை அதிமுக பாஜக என்ன பண்றாங்க, போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு விதமா தான் சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில கொடுத்துட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிற விஜய் அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை. இந்த பொள்ளாச்சி வழக்குல பாத்தீங்கன்னா அதிமுக அப்படின்ற சொல்லாடல இல்லாம அவர் விமர்சிச்சு பேசுறாரு. சோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ பாஜக அதிமுக கூட்டணி நிலை இல்லாம இருக்குது. ஏன்னா அது பாத்தீங்கன்னா எப்போனாலும் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வெளியே வரும் சமயத்துல அதிமுக கூட கூட்டணி வச்சு தேர்தலை களம் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக வெற்றி கழகம் விரும்புவதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. சோ இதன் மத்தியில தமிழக வெற்றி கழக தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் நிர்மல்குமார் அவர் என்ன திட்டவட்டமா சொல்லிட்டாராம், எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக, தமிழகத்துல அரசியல் எதிரி திமுக, இவங்க ரெண்டு பேரும் கூட என்னைக்குமே கூட்டணி இல்ல அப்படின்றத தெளிவா சொல்றாரு. நிர்மல்குமார் தான் சொல்றாருன்னா தமிழக வெற்றி கழகத்துல விஜய் சொல்லிட்டாரு, எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இவங்க ரெண்டு பேர் கூட நாங்க இணைஞ்சு நாங்க என்னைக்குமே தேர்தலை சந்திக்க மாட்டோம் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன, அவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் பாஜக கூட்டணி இல்ல அப்படின்றத அவர் வாயால சொன்னாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு எப்படியாச்சும் பாஜகக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முனைப்புலதான் பாஜக பின்னாடி எல்லா காய்களும் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வருது. இதை மறுத்து பேசாது தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பாஜக கூட்டணிக்குள்ள வருவார் அப்படின்றத சூசகமா சொல்றாங்க. ஆனா இத தமிழக வெற்றி கழகம் முழுமையா மறுத்து பேசியிருக்கு. ஏன்னா நிர்மல்குமார் தொழில்நுட்ப பிரிவு செயலர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, நாங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா கட்சி ரீதியா நாங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை, பிரஸ் மீட்டை சந்திச்சு பொதுமக்களை சந்திச்சு நாங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்க தலைவர் விஜய் அவருடைய வார்த்தைகளை தான் நாங்க என்ன பண்றோம், பிரதிபலிக்கிறோம். இதுல தனியா விஜய் சொல்லணும், இவரு புசியானந்த் சொல்லணும், துணை பொதுச் செயலாளர் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரஸ் மீட்டை சந்திக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளும் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாமே விஜய் உபயோகிக்கிற வார்த்தை, விஜய் மூலமா வருகிற வார்த்தைகள் தான் கண்டி, எங்களுடைய சுய வார்த்தைகள் எதுவுமே வரல. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கும் நாங்க சொல்றோம், என்னைக்குமே சொல்றோம், பாஜக கூடவும் திமுக கூடவும் கூட்டணியே இல்லை அப்படின்றத நிர்மல்குமார் தெளிவுபடுத்திருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் பாஜக தொடர் முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில
தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு கை கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சும் ட்ரை பண்றாங்க. ஏதோ ஒரு விதத்துல ட்ரை பண்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பா இவங்கெல்லாம் வந்து இவங்க கூட கூட்டணி வைக்கலாமா, அவங்க கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை, அதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சீமான் வந்து இப்ப ரொம்ப நாளாவே ஆள காணோம். அவரோட பேச்சுகள் எல்லாமே ரொம்ப அமைதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்துல ரொம்ப விறுவிறுப்பா நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்பாரு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக, அதிமுக, பாஜக எல்லாமே எனக்கு வந்து எதிரி தான். யாரு கூடயும் நான் வந்து கூட்டணியே வைக்க மாட்டேன். அவரு ஒரு கால்ல சொந்த கால்ல நிக்க போறேன். நான் தனியா தான் நிப்பேன் அப்படின்னு மாதிரி அவர் நிக்கிறாராம். சோ அவர் வந்து எந்த 4 கட்சிகளை வந்து எதிரியா நினைச்சிட்டு இருக்காரு? அதாவது திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சி, ம், காங்கிரஸ் ம், போன்றவங்களாம் எங்களுக்கு எதிரி தான். யாரு கூடயுமே நாங்க கூட்டணி ம், வைக்க மாட்டோம் ம், அப்படின்றத அவர் தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா சீமான் அவர்களை உள்ள எப்படியாச்சும் கொண்டு வரணும், ம், பாஜக அதிமுக கூட்டணியில கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்புல தான் 2 பேர் இருக்காங்க. தொடர்ந்து பாஜகவை இவர் வந்து மறைமுகமா சந்திக்கிறதும், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமா சந்திக்கிறதும், இந்த மாதிரி வேலைகளிலும் இவர் ஈடுபட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படுது. ஏன்னா பாஜகவை நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காரு. சோ இதெல்லாம் சொல்லி மக்களை வந்து ஒரு ஒரு விதத்துல வந்து அவர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கேம்ல வந்து ஒரு அரசியல் கேம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. மக்களை திசை திருப்பி பாஜக கூட்டணியில வந்துருவாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் சீமான் அவர்கள் சொல்றாரு 117 சீட்டு பெண்களுக்கும் 117 சீட்டு ஆண்களுக்கும் நாங்க வந்து என்ன பண்ண போறோம், பிரிச்சு கொடுத்துட்டு 234 தொகுதியில நாங்க வந்து தனித்து தான் போட்டியிட போறோம். யாரு கூட கூட்டணியும் கிடையாது. அதிமுக கிடையாது, திமுக கிடையாது, பாஜக கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, யாரு கூடயுமே கூட்டணி கிடையாது. இந்த 4 கட்சியும் எங்களுக்கு எதிர்கட்சி தான். அதனால இந்த கட்சிகள் கூட எல்லாம் நாங்க கூட்டணியே இல்ல. அதனால நாங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து தான் நாங்க போட்டியிட போறோம். 117 சீட்டு ஆண்களுக்கும் 117 சீட்டு பெண்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்க போறோம். ஏன்னா கூட்டணிக்குள்ள நான் போயிட்டேன்னா சில பாகுபாடுகள்லாம் இருக்கும். சில கம்மியான தொகுதியில நாங்களுக்கு கொடுப்போம். இந்த வாட்டியும் நாங்க தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நாங்க தனித்து தான் நிக்க போறோம் அப்படின்ற தகவல் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இருந்தாலும் சீமானை நம்புறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா இவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுதான் இருக்கு. என்னதான் இவர் நம்பிக்கையா சொல்ற மாதிரி இருந்தாலும் செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கு. பெரியாரை விமர்சிச்சதா இருக்கட்டும், அதே போல நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாலியல் வழக்குகளா இருக்கட்டும், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தது. பொய்க்கு வந்து பொய்கள் மேல சொல்லி சொல்லி சொல்லியே அவருடைய பேரு டேமேஜுக்கு எடுத்துக்கிட்டாரு. இந்த பாலியல் வழக்குல இருந்தாலும் சரி, பெரியார் வழக்குல இருந்தாலும் சரி. சோ இந்த மாதிரி வந்து சீமான் அவர்களை நம்ப முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர் தனித்துதான் போட்டியிட்டு சொன்னாலும் பின்னாடி போயிட்டு ரகசியமா இவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்ததான் செய்வாரு அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலமா கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு 50 சீட்டு பிளஸ் 500 கோடி வந்து இவருக்கு வந்து தரதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சில நியூஸ்கள்லாம் வெளியே வந்தது. சோ சீமான் அவர்களை எப்படி சொல்றது, தனித்துதான் போட்டியிடுவார் அப்படின்னு அவர் உறுதிப்பட சொன்னாலும் எப்படி வேணாலும் டைமுக்கு ஏத்த மாதிரி மாறுவாரு அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. சீமான் வந்து தனித்து போட்டியிட்டாலும் சரி, கூட்டணியா நின்னாலும் சரி, பெரிய அளவுக்கு வந்து அவருக்கு வந்து வரவேற்பு இல்ல அப்படின்றதுதான் இப்போ இருக்கக்கூடிய உண்மை. அதுவும் அந்த விஜயலட்சுமி இஷ்யூக்கு அப்புறம் இன்னும் ரொம்பவே வந்துட்டு அவரோட பேர் வந்து ரொம்ப டேமேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கட்சியில அடுத்து சீமான் என்னென்ன பண்ண போறாரு தேர்தலுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ தொடர்ந்து கொஞ்ச நாளா நம்ம வந்து பாமகவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சோ அவங்கதான் இப்போ வந்து அரசியல்ல பேசு பொருளா ஒவ்வொரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்றது எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்சியா மாறிக்கிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருக்கு. சோ முரண்பாடுகள் இருக்கு. இவர் இருக்கணுமா, இப்ப இவர் இருக்கணுமா, பாமகல 2 பேரா இருந்தது இப்ப ஒரு ஆளா ஆகணும், ஒரு வழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோ அதுக்கான வேலைப்பாடுகள் நடக்குது. சோ ராமதாஸ் ஐயாக்கு வந்து வயசாயிடுச்சு, நீங்க ஓரமா நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒதுக்கி விடுறதாவுமே ஒரு பேச்சுகள் வந்துகிட்டு இருக்கு. சோ முழுக்க முழுக்க பாமக வந்து அன்புமணியோட அவங்களோட கண்ட்ரோல்ல தான் போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது பாமகவுல அன்புமணி அவர்கள் மூலியமா ராமதாஸ் அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார் அப்படின்ற செய்தி தான் ரொம்ப பரவலா இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, அப்பா பையனுக்கு தொடர்ந்து மோதல் தான் ஏற்பட்டிருக்கு. இந்த பொதுக்குழுல ஆரம்பிச்ச இந்த மோதல் பாமக மாநாட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருக்கு. அதுவும் மாநாட்டுல வெடிச்சிருக்கு அப்படின்றதான் ஒரு பெரும் சோகமாவே இருக்கு. பாமகவை நீங்க எடுத்துக்கிட்டாலே வன்னியர் சமுதாயத்துக்காக எந்த அளவுக்கு அவங்க போராடி அவங்க வந்து இடஒதுக்கீடெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு சின்ன பிரச்சனையில, குடும்ப பிரச்சனையால இப்ப கட்சியே உடைஞ்சி ஐயா ராமதாஸ் அவர்களை ஓரங்கற்ற அளவுக்கு அன்புமணி வளர்ந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பப்பட்டிருக்கு. தன்னுடைய பேரன் முகுந்தனை எப்படியாச்சுன்னா மாநில இளைஞரணி தலைவரா கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாரு. இதுக்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்சு அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தன்னுடைய மகள்களை,
அதாவது தன்னுடைய மனைவியை கொண்டு வந்துட்டாரு, பாமகக்குள்ள தன்னுடைய மனைவியை கொண்டு வந்துட்டாரு. இப்ப தன்னுடைய மகளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அன்புமணியோட ப்ராசஸ் எல்லாம் இறங்கி இருக்கு. இதற்கு சிறந்த உதாரணம் அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலி தான் இருந்தது. ஐயா ராமதாஸ் அவர்கள், அவருடைய மனைவி அன்புமணி, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவங்க பேரப்பசங்க எல்லாமே தான் இருந்தாங்க கண்டி. அங்க நிர்வாகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொற்ப எண்ணில தான் என்ன பண்ணாங்க, விரல் விட்டு எண்ணில் தான் இருந்தாங்க. சோ அது வந்து இப்ப வன்னியர் சங்க மாநாடு இல்லாம ராமதாஸ் ஐயாவுடைய குடும்ப விழாவா தான் அது காணப்பட்டது அப்படின்றதான் நிறைய பேருடைய கருத்தா இருக்குது. சோ மாநாட்டுல ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை வந்து ரொம்ப சூசகமா பேசினார். ஒழுங்கா இருந்துக்க, இல்லாட்டி உன் பதவியை பறிச்சு புதுசா அவர்களுக்கு இளவட்டங்களுக்கு நான் கொடுத்துருவேன், கடல்ல தூக்கி போட்டுருவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, தன்னுடைய வசை சொற்களால என்ன பண்ணாரு, அன்புமணியை திட்டி தான் அவர் பேசியிருந்தார். அன்புமணி அவர்கள் என்ன பண்றாருன்னா, நான் முதலமைச்சரா இருந்தா இப்படி செஞ்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவருடைய பெருமைகளை பத்தி தான் பேசியிருந்தாரு கண்டி. வன்னிய மக்களுக்காக ரொம்ப போராடின வன்னிய சங்க தலைவர் காடுவெட்டி ஜே குருக்கு நீங்க என்ன புகழாரம் சூட்டினீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. அவங்க குடும்பங்களை எந்த அளவுக்கு ஹார்னர் பண்ணீங்க, வன்னியர் சமூகத்துக்காக போராடி உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க, அவங்க குடும்பத்தை என்ன ஹார்னர் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாய மத்தியில ஒரு சிலர் இடத்துல அதிருப்தி தான் ஏற்படுத்தி இருக்கு. ஆனா இப்போ பாமகவுக்கு முதுகெலும்பா இருக்கிற ஆணிவேரா இருக்கிற வன்னியர் சங்கம் ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்காக மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அன்புமணிக்கு ஆதரவா ராமதாஸுக்கு ஆதரவா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான். சோ வன்னியர் சங்கத்தின் ஓட்டுனாலதான் பாமக அப்படின்ற ஒரு கட்சி வந்து நிக்குது அப்படின்றது வந்து எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ அந்த நிலைமையில தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கம் யாருக்கு ஆதரவா இருக்கு. ஒருவேளை பாமக ரெண்டா உடையுது, அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு உடையும் போது இந்த வன்னியர் சங்கம் யாருக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தான் ஆதரவா இருக்கிறதா பேச்சுகள் இருக்கு. அவரை கூப்பிட்டு மீட்டிங்க போட்டிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள். வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழியை கூப்பிட்டு மாவட்டம் தோறும் நீங்க வந்து மீட்டிங் போடுங்க, வன்னியர் சங்கம் மீட்டிங் போடுங்க, நானும் உறுதுணையா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. கட்சி வந்து கட்டமைப்பு மாற்றம் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டினார். உடனே அன்புமணியும் போல, அன்புமணி ஆதரவாளர்கள் யாருமே போல. சோ இதுக்கு வந்து பின்னாடி வந்து அன்புமணி வந்து முழுக்க வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் போன் பண்ணி அவங்கள போக விடாம கலந்துக்க விடாம செய்துட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஐயா ராமதாஸ் முன்னாடி வைக்கப்பட்டதுனால கலந்து கொள்ளாதவர்கள் மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா அதாவது ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறார்னா, பாமகவுல ஒட்டுமொத்தமா தன்னுடைய ஆதரவாளர்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும். மாவட்ட செயலாளராவோ, இளைஞரணி செயலாளராவோ, இல்ல அணிகள் செயலாளராவோ, தலைவராவோ தன்னுடைய ஆதரவாளர்கள் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ கட்சியோட கட்டமைப்பை மாற்றி ஏற்ற போகிறார் ராமதாஸ் ஐயா அவர்கள் அப்படின்றது செய்தியா வந்துட்டு இருக்கு. இதன் மத்தியில அன்புமணியால ராமதாஸ் அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார் பாமகவுல அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு. ஒருவேளை அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்புமணி ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பாரு. பொறுமைன்னு நான் பொறுமையா இருக்கேன், இந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, இந்த பொறுமை வெடித்து செதறிச்சுன்னா நான் யாருன்னு காட்டிடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அன்புமணி அவர்கள் இறங்கிட்டதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அன்புமணி அவர்களால பாமக ரெண்டா உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் விட்டு கொடுத்து போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. கண்டிப்பா இப்போ தமிழக வெற்றி கழகம் சீமான் இருக்கிற மாதிரி இவங்களும் யாரு கூட போக போறாங்க கூட்டணிக்கு அப்படின்றதுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இவங்களுக்கு நடுவுல பாஜக வந்து என்ன கேம் பிளே பண்ண போறாங்க அப்படின்றதுமே நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம், அந்த குடியரசுத் தலைவர் வந்து கேள்விகள் கேட்கறது இப்படி சொல்றதுன்னு அவசியம் இல்லைன்னு அதை இன்னொரு நீதிபதி சொன்னது. சோ இந்த விஷயத்துக்கு வந்து இப்போ பிஆர் கவாய்ப்பு. சோ புதுசா வந்து பதவி ஏற்றிருக்கக்கூடிய தலைமை நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்த நாடாளுமன்றம் சொல்றதோ இல்லாட்டி ஜட்ஜஸ் சொல்றதோ எதுவும் கிடையாது, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து எல்லாமே நடக்கணும், அதுதான் வந்து உண்மையானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காராம். சோ இது வந்து யாருக்காக அவர் சொல்லியிருக்காரு, இதுல என்ன விஷயங்கள் இருக்கு? அதாவது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா அதிகாரம் 142 பயன்படுத்தி ஆளுநர் மசோதா வந்து கொடுக்காம வச்சிருந்தாருல, அந்த 10 மசோதாவுக்கும் அனுமதி கொடுத்து அது ஒப்புதல் இதுவாச்சு. சோ இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் 3 மாத காலக்கெடு கொடுத்தாங்க.
மாநில அரசு எதனா ஒரு சட்டத்தை ஏற்றியோ இல்ல மசோதா ஏற்றியோ ஆளுநருக்கு அனுப்பும் போது அது 3 மாசத்துக்குள்ள சைன் பண்ணி அனுப்பிடணும். அதை மீறி குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்புனாருன்னா குடியரசுத் தலைவரும் 3 மாசத்துக்குள்ள அது என்ன பண்ணும், ஒப்புதல் தரணும். இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்துச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் என்ன பண்றாருன்னா உச்ச நீதிமன்றத்தை சாட்டுறாரு, உச்ச நீதிமன்ற நீதிபதியை சாட்டுறாரு. உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு அதிகமா இருக்கு. உச்ச நீதிமன்றம்னா சிறப்பு நாடாளுமன்றமா? நாடாளுமன்றத்துக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கா? அப்போதும் நாடாளுமன்றத்துக்கு தான் அவருக்கு அதிகாரம். அவரு எப்படி குடியரசுத் தலைவருக்கு இது மாதிரி காலக்கெடு நிர்ணயிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். சோ ஜெகதீப் தன்கர் நாடாளுமன்றம் தான் சிறந்தது, நாடாளுமன்றம் தான் பெருசு அப்படின்னு சொல்லும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் பெருசு அப்படின்னு பேசுற குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அதே போல மாநில அரசுக்கு வரும்போது மாநில அரசுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தானே அதிகாரம் இருக்கு, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அதை குறித்து அவர் என்ன பண்ணல பேசுறதுக்கு அவருக்கு ஏன்னா ஆளுநர் ஆர் என் ரவி இங்க இருந்துகிட்டு நம்ம திராவிட மாடல் அரசுக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு, இடையூறு கொடுத்துட்டு இருக்காரு என்ற விஷயம் குடியரசு துணைத் தலைவர் அவருடைய ஜெகதீப் தன்கருக்கு அவருடைய அறிவின்படி வரும் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. ஆனா இங்க குடியரசு துணைத் தலைவர் மீது நடந்துக்கல, அவர் என்னவோ பாஜக ஆதரவாளர் மீது தான் நடந்துகிட்டு உச்ச நீதிமன்றத்தையே அவர் விமர்சித்து பேசுறாரு. சோ இப்படி இருக்கும் பொழுது 14 கேள்விகளை கேட்டு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணாங்க, பதில் கேட்கிறாங்க. 14 கேள்வி கேட்டு நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு நிறைய கண்டனங்கள் எழும்புது. உச்ச நீதிமன்றம் பதில் அளிக்க அவசியம் இல்லை, ஏன்னா ஒன்றிய அரசினுடைய அறிவுறுத்தல் பேரில் தான் குடியரசுத் தலைவர் மூலியமா இந்த 14 கேள்வி கேட்டு மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற தகவலும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு. சோ இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இங்க யாருக்கு அதிகாரம், இவங்க பெரியவங்க நாங்க பெரியவங்க அப்படின்றது போட்டி போட்டுதெல்லாம் இங்க இல்ல. அரசாங்கமோ நீதித்துறையோ நாடாளுமன்றமோ இவங்க யாருமே பெருசு இல்ல. இவங்களை காட்டிலும் யாருக்கு அதிக பவர் இருக்கு, யாரு பெரியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தான். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் ஒரு அரசாங்கம் இயங்கணும், நீதித்துறை இயங்கணும், அதே போல ஒரு நாடாளுமன்றம் இயங்கணும். அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நீங்க யாரு நடந்துகிட்டாலும் அது ஜனநாயக படுகொலை அப்படின்ற ஒரு விஷயத்த தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தெல்ல தெளிவா சொல்றாரு. ஆனா இங்க பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நடக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. அது குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், குடியரசு துணைத் தலைவரா இருக்கட்டும், இல்ல ஆளுநர்களா இருக்கட்டும், அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்கள் கொடுக்கிற குடைச்சல்கள், அவங்க செயல்பாடுகள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குதானா? இல்லவே இல்லை. குடியரசுத் தலைவர் பாஜக நள்ளிரவுல ஒரு சட்டத்தை போட்டாலும் அது அமலுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு விடுறாங்க. ஆனா இன்னி வரைக்கும் நீட்டு விலக்கு மசோதாவை நம்ம அனுப்பி அதுக்கு மசோதாக்கு சைன் போடுங்கன்னா அது கிடப்பிலே போடுறாங்க. சோ இந்த அளவுக்கு குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க. குடியரசு துணைத் தலைவர் உச்ச நீதிமன்றமே என்ன பண்றாரு, விமர்சிக்கிறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை அவர் மீறாரு. நாடாளுமன்றம் பெருசுனா சட்டமன்றம் பெருசுன்னு அவர் பேசணும், ஆனா அதை பேச மாட்டேங்கிறாரு. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது மட்டும் தான் பேசுறாரு. இங்க இருக்கிற ஆளுநர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு உட்பட்டு நடக்கிறாருன்னா இல்ல. ஏன்னா அவரு ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரா ஒரு தனி அரசாங்கம் நடத்துற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறிதான் அவர் என்ன பண்றாரு, செயல்படுறாரு. சொட்டு மொத்தத்துல நீங்க பாஜக எடுத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க நடக்கிறதே இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அவங்க என்ன பண்றாங்க, நடக்கிறாங்க. அதனாலதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் என்ன சொல்றாருன்னா, இங்க நீதித்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ இல்ல நாடாளுமன்றத்துக்கோ யாருக்குமே பவர் கிடையாது, யாருமே ஒரு படி மேலான கிடையாது. எல்லாத்துக்கும் மேலானது அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான் எல்லாருமே நடக்கணும் கண்டி. அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாருடைய பெருசா இருக்குது. இங்க நீங்க நாங்க அப்படின்னு போட்டி போடுறதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. எல்லாருமே மக்களுக்காக, இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், உழைக்கிறதுக்கு வந்திருக்கோம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதா நம்ம என்ன பண்ணிருக்கோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத அவர் தெல்ல தெளிவா சொல்றாரு. இத பாஜக புரிந்து கொண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் சொன்ன மாதிரி பாஜக புரிந்து கொண்டு, பாஜக ஆதரவாளர்களும் புரிந்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் நலமா இருக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை. சோ புதிய தலைமை நீதிபதி இந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான் எல்லாமே நடக்கணும், சோ அதுல இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே அதையே பின்பற்றணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதையுமே நம்மளோட மோடி இதுக்கு முன்னாடி அதையே மாத்தணும், மறைக்கணும், அதாவது அந்த புத்தகமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கொண்டு வந்தாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு படி மனுஸ்மிருதி எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு இதுலதான் பாஜகவும் RSS செயல்பட்டாங்க. அதையுமே மாத்துறதுக்கு அவர் ட்ரை பண்ணாரு.
ஸோ இதுக்கப்புறம் மேபி இந்த ஜட்ஜ் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா இருப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நினைக்கிறோம். ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து இதுல என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ அரசியல் களத்துல தேர்தலுக்காக இப்போ நாளுக்கு நாள் பல மாற்றங்கள், பல நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. கூட்டணி தொடர்பான நிறைய பிரச்சனைகள், அப்புறம் பொதுக்கூட்டம் தொடர்பான நிறைய ஆலோசனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.